இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 2 டம்ளர் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினப்புறம் அதில் மேலே இருக்க வெந்த தக்காளி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பை மட்டும் தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிப்புக்காக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்த பருப்பில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வந்தப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி. இது சூடான சாதத்து கூட லைட்டாக கீ ஆட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.